குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் என்னன்னா பைத்தான் கேரக்டர் செட். பைத்தான் கேரக்டர் செட் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கோம். இந்த இங்கிலீஷ் படிக்கிறப்போ ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் படிச்சிருப்போம், ஏபிசி லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் படிச்சிருப்போம். இங்கிலீஷ்ல தமிழ்ல அ ஆ, இ ஈ படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஹிந்தில அ ஆ, இ ஈ படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் சில கேரக்டர்ஸ் இருக்கும், சில லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வேர்ட்ஸ் ஆக்குவோம், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சென்டென்ஸ் ஆக்குவோம், அந்த சென்டென்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேராகிராஃப் ஆக்குவோம். ஒரு பேராகிராஃப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சாப்டர் ஆகும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதே மாதிரி பைத்தான் இஸ் ஆல்சோ லாங்குவேஜ். அது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இல்லையா? அதுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா பைத்தான் கேரக்டர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏ டு இசட் கேபிட்டல், ஏ டு இசட் ஸ்மால், 0 to 9 ஸ்பெஷல் கேரக்டர், ஒயிட் ஸ்பேஸ், நியூ லைன், அப்புறம் அதர் யூனிகோட்ஸ். இது எல்லாமே பைத்தானோட கேரக்டர் செட்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா பைத்தான் கேரக்டர் செட் என்னன்னு கேட்டாங்கன்னா இஸ் a set of valid characters that can be used in a program. ஓகே, டன்னா. இதுல இந்த ப்ரோக்ராம் இப்ப நம்ம ரன் பண்ணோம். நான் நேத்தே சொல்லியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி ரன் பண்ணோம். இந்த இடத்துல இருக்கிற இந்த பாஸ் பட்டன். இந்த ப்ரோக்ராம் இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் அப்படி இருக்கிறத நமக்கு ஏபிசிடி, தென் லோவர் கேஸ்ல ஏபிசிடி, அப்பர் கேஸ்ல கேபிட்டல்ஸ், லோவர் கேஸ்ல ஸ்மால், தென் டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்ல 0 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ். நம்ம இதுல இருந்து அதிகமும் பண்ணிக்கலாம். தென் சிம்பிள்ஸ். அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ். ஒயிட் ஸ்பேஸ்னா இங்க இடத்துல இருந்து நீங்க இந்த இடத்த பாருங்களேன். இந்த பிரிண்ட் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த பிரிண்ட் இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நமக்கு அடுத்த லைன்ல தான் ஒயிட் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். இந்த டி இருக்கிற இடத்துல நியூ லைன் பிரிண்ட் ஆகுது. சாரி, இந்த எண்ட் இருக்கிற இடத்துல இங்க ஒரு எண்ட் இருக்கு பாருங்க. இந்த எண்ட் இருக்கிற இடத்துல நியூ லைன் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த டி இருக்கிற இடத்துல நமக்கு ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகுது. இது பிரிண்ட் ஆகல ஆக்சுவலா, அங்க நமக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் யூனிகோட் எக்ஸாம்பிள்ஸ். ஈஸி. இந்த நம்ம யூஸ் பண்ற நார்மல் இமோஜிஸ் எல்லாமே இது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆல்பா சிம்பிள், தமிழ் லெட்டர்ஸ், காப்பிரைட் சிம்பிள், அட், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ வாட் இஸ் பைத்தான் கேரக்டர் செட்னா பைத்தான் கேரக்டர் செட் இஸ் செட் ஆஃப் வேலிட் கேரக்டர்ஸ். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் வேலிட் கேரக்டர்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏபிசிடி A to Z வரைக்குமே பிரிண்ட் பண்ணலாம். டிஜிட்ஸும் 0 to 9 வரைக்கும். லைக் 0 to 9னா அதுக்கப்புறம் நம்ம மில்லியன் ட்ரில்லியன் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதுல நமக்கு இந்த சிம்பிள் அப்பாஸ்ட்ரபி, அட்டு, ஹேஷ், இதெல்லாம் இந்த டாலர் சிம்பிள் இதெல்லாமே ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், இது எல்லாமே வந்துடும். அண்ட் ஒயிட் ஸ்பேஸ். ஒயிட் ஸ்பேஸ் அப்புறம் அது கீழே இருக்கிற நியூ லைன், இது ரெண்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பைத்தான்ல. நீங்க போக போக அது ஏன்னு கத்துப்பீங்க. தென் த யூனிகோட். இதுதான் பைத்தான் கேரக்டர் செட். இது மோஸ்ட்லி ஒரு 2 மார்க்ல வரும். பட் அந்த 2 மார்க்ல நம்ம அதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு சாப்டரோட பார்க்கலாம்.